அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க, அவசியமான பதிவு, எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில கோரிக்கைகள் நடக்கணும்னு எத்தனையோ வழிபாடு, வேண்டுதல், விரதம், பரிகாரங்கள்னு எல்லாமே செஞ்சுருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அது நமக்கு பலன் கொடுக்கவே கொடுக்காது. ஒரு சிலருக்கெல்லாம் ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கிறதுனால தடைப்படும். ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள், கர்ம வினைகள் காரணமாக நடக்காமையே போகும். இப்படி எது எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் ஒரு வேண்டுதல் முன்வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஏதாவது நம்மளுடைய தலையெழுத்தில் எழுதியிருந்தால் கூட அதையெல்லாம் மாற்றி நம்மளுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நேரம்னு பார்க்கும்போது அபிஜித் நட்சத்திர நேரம் சொல்லலாம். அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தினந்தோறுமே வரும். தினமுமே காலையில் 11:45 12:15 வரைக்கும், சில சமயங்களில் 12 மணி 22 நிமிடங்கள் அந்த மாதிரி கூட வரும். ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது. சில சமயங்களில் எப்போவாவது 2 முறை வரும். அதாவது இதை 28வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 28வது நட்சத்திரமான இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் யார் என்ன கேட்டாலும் கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால கெட்டவங்க இந்த உலகத்தை ஏதாவது தவறாக உபயோகிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் பீலியில் மறைச்சி வச்சதாக சொல்லுவாங்க. இந்த ரகசிய அற்புதம் வாய்ந்த இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த நட்சத்திரம் எப்போ வருது, இந்த சமயத்தில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்பது குறித்து பார்க்கலாம். இந்த முறை நமக்கு அற்புதமான நேரத்தில் வருது. அதாவது நிறைய சிறப்புகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாளில் அற்புதமான நேரத்தில் வருது அப்படின்னே சொல்லலாம். என்றைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா, மார்ச் மாதத்தின் 25ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 11ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் தான் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வருது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் இணையக்கூடிய அந்த 24 நிமிடங்கள், அந்த மாதிரி ஒரு டைமிங் நமக்கு செவ்வாய்க்கிழமையில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:15 நிமிடங்களில் தொடங்கி 4:39 வரைக்கும், அதாவது 4:15 4:39 வரைக்கும் மொத்தம் 24 நிமிடங்கள் இந்த அபிஜித் நேரம் நமக்கு வருது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சாதாரணமாகவே நம்ம என்ன கேட்டாலும் அது நடந்துடும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரமும் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். ஏன்னா அந்த அன்னைக்கு நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் நம்ம தீபம் ஏற்றும் போது இன்னும் அதுக்கு பலன் அதிகம். மேலும் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஏகாதசி திதியும் இருக்குது. ஏகாதசி திதிங்கிறது பெருமாளுக்கு உரிய ஒரு திதி. கிருஷ்ண பரமாத்மா தானே தன்னுடைய மயிலிறகுல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சி வச்சுருந்தாரு. அதனால் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இயல்பாகவே நம்ம கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா பெருமாளுக்குரிய அந்த ஏகாதசி திதியும் இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யணும். துளசி இலைகள் இருக்குது இல்லையா, அந்த துளசி இலைகளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டில் பெருமாள் படம் எது இருந்தாலும் சரி, ராமராக இருக்கலாம், கிருஷ்ணராக இருக்கலாம், வெங்கடாஜலபதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அங்கே நீங்கள் அந்த சுவாமியை சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் விட்டுட்டு இந்த துளசி இலையை அவங்க சமர்ப்பணம் பண்ணி நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. முருக பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால அந்த நாளில் துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவது விசேஷம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அந்த தட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு போட்டு அதில் ஒரு மண்ணகல் விளக்கு நீங்கள் வச்சு ஏற்றலாம். நெய் தீபமாக ஏற்றுவது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும்.
துவரம்பருப்பு தீபம் ஏற்றும்போது செவ்வரளி பூக்கள் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பூக்களை சுற்றியும் நீங்கள் அலங்காரம் பண்ணி ஏற்றுவது இன்னும் விசேஷமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட நாட்களாக சொந்த வீடுங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கனவாகவே போயிட்டுருக்குது, வீடு வந்து கட்ட முடியல, இடம் வந்து வாங்க முடியல, விற்க முடியல, இது போல் பிரச்சனைகள் இருக்குது, கல்யாணம் ஆகி 10-20 வருடங்கள் ஆச்சு, இன்னும் வந்து எங்களுக்கு குழந்தை வந்து தங்க மாட்டேங்குது, பிறக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்க பாருங்கள். அவங்க எல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி வச்சு அந்த 24 நிமிடமும் முழு மனதாக நம்பிக்கையோட ஒரே கோரிக்கையை வந்து நீங்கள் முன்வைக்கும்போது கட்டாயம் வந்து அது நடந்தே தீரும். இதில் உங்களுக்கு துளி அளவும் சந்தேகமே வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பரிகாரம் செஞ்சிருந்தாலும் சரி, இதை மட்டும் நீங்கள் இந்த தடவை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது வந்து கிடைத்தே தீரும்னே சொல்லலாம். இப்படி நீங்கள் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறீங்க இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு டம்ளரில் தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க, சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு ஏலக்காயை போட்டுருங்க, ஒரு 2-3 துளசி இலைகள் வந்து நீங்கள் போடுங்க. துளசி இலை இல்லாதவங்க ஏலக்காயை மட்டுமாவது அந்த தண்ணீர் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள் முன்னாடி அந்த தண்ணீரை வச்சுட்டு நீங்கள் ஏற்றி வச்ச அந்த தீபத்தை பார்த்தே உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் முன்வைக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வேல்மாறல் கேட்கலாம், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாம் வந்து கேட்கலாம். இல்லைன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம், இல்லைன்னா சுப்ரபாதம், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம அப்படிங்கிற கிருஷ்ணருக்குரிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ, எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்கள வந்துட்டு இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சி வழிபாடு செய்யலாம். ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம், எங்களால் வந்துட்டு இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் போக முடியாதே, அப்போ எங்களுக்கு பலன் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் வருத்தப்பட வேணாம். நீங்கள் தீபம் ஏற்றலைன்னா பரவாயில்ல, நான் சொன்ன அந்த டைமில் எழுந்து முடிஞ்ச அளவுக்கு குளிச்சிக்கிறது நல்லது. குளிச்சுட்டு இதே போல் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு அதில் நான் சொன்ன அந்த பொருட்களை போட்டுட்டு தண்ணீர் முன்னாடி உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு இந்த மந்திரங்களை வந்துட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கிறது இன்னும் நல்லது. அடுத்ததாக ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும், எங்களால் வந்து அந்த நேரத்தில் வீட்டில் வழிபாடோ இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியோ வந்துட்டு செய்ய முடியாது, நாங்கள் அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான வேலையாக ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், இல்லை எங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் அந்த நாளில் நாங்கள் இருக்கிற மாதிரி வரும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்கு நீங்கள் அலாரம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எழுந்து நல்லா உங்களுடைய 2 கைகளினுடைய அந்த டிப்பு இருக்குது பாருங்கள், அதாவது நுனிப்பகுதி, இந்த 2 கைகளினுடைய நுனிப்பகுதியும் ஒன்றா சேர்த்து வச்சு முதுகுத்தண்டை நேராக வச்சு உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எதுவோ அதை வந்துட்டு முன் வச்சு அதையவே வந்து நீங்கள் ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தெய்வத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த பிரபஞ்சத்தை மனசில் நினச்சிட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரி அது வந்து எனக்கு நடக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு சொந்த வீடு கிடைக்கணும், நான் கோடீஸ்வரி ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள். மேக்ஸிமம் அந்த 24 நிமிஷமுமே நீங்கள் இந்த ஒன்றையே வந்து முழு மனதாக வந்து சொல்லிகிட்டே இருங்க. கட்டாயம் வந்து அது நடந்தே தீரும். ஒவ்வொரு சேனல்லையும் இந்த அபிஜித் நேரம் குறித்து சில தப்பான டைமிங் எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து போட்டு குழப்பிட்டுருக்க வேண்டாம். மிகச்சரியான அபிஜித் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன இந்த மார்ச் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய அதிகாலை 4:15 இருந்து 4:39 இதுதான் மிகச்சரியான டைம். இந்த டைமை வந்துட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற்றிக்கோங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.